மண்டே ஈவினிங் வழக்கம் போல் ஆஃபீஸில் இருக்கும்போதே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா வீட்டுக்கு போவோம், ஏதாவது செஞ்சு சாப்பிடலான்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். என்ன செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வந்தேன். அம்மா கால் பண்ணி வாஷிங் மிஷினில் துணி போடுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு அந்த ஒர்க்கை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் மேகி கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லி கடைக்கு மேகி வாங்கிட்டு வந்துட்டேன். மேகி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் துவைச்சி வழக்கம் போல் மறந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தம்பி ஊரில் இல்லாததுனால 2 பேக்கெட்டும் செஞ்சால் வேஸ்ட்டாக போயிடும், என்னால் ஃபுல்லாக சாப்பிடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுட்டு ஒரு பேக்கெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பேக்கெட் மேகிக்கு நான் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு 4 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு பூண்டை நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நல்லா குக் ஆகி சாஃப்டானதுக்கப்புறமா மசாலா சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் நம்ம மேகி மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் ஆகட்டும்னு விட்டுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வச்சுருக்க மேகி நல்லா நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேகி குக் ஆகிட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் இந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஒரு மாதிரி திக்காக வந்திருந்தது. எனக்கு சடனாக அதில் சீஸும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு ஃபீல், அதனால நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மேகியும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டேஸ்டியாக சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என் தம்பி இருந்தாலும் என்னை திட்டிருப்பான், பிகாஸ் அவனுக்கு சீஸ் பிடிக்காது. உங்களில் எத்தனை பேருக்கு சீஸ் போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.